இது வெற்றியின் நேரம். கரங்களை உயர்த்தி காண்பிப்போம். எல்லாரும் சொல்லுவோம், நான் கர்த்தருடைய வசனங்களை விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அவருடைய வசனத்தை உறுதிப்படுத்தும்படி என்னுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடப்பிக்கிறார். வசிப்போம். கொலோசையர் 1 அதிகாரம் 14வது வசனம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆண்டவராக இயேசுவை சொந்த ரட்சகராக ஆண்டவராக உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே இருப்பீர்களானால் இயேசுவை சொந்த ரட்சகராக ஆண்டவராக உங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்திலே இயேசுவை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, அவருக்குள் மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். பாருங்க, இயேசு ஒரு ஆசீர்வாதத்தின் புருஷர். அவருக்குள்ளே ஆசீர்வாதம் கொட்டி கிடக்கிறது. எல்லா மனிதர்களுக்கும் அருமையானவர்களே, ஆசீர்வாதம் அவருக்குள்ளே இருந்து பொங்கி வருகிறது. அவர் ஒரு மதம் அல்ல, அவர் ஆசீர்வாதத்தினுடைய மொத்த ரூபம். இஸ் த பெர்சானிஃபிகேஷன் ஆஃப் காட்ஸ் பிளஸ்ஸிங். பாருங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தினுடைய மொத்த ரூபம் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆகவே அவருக்குள்ளே மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் கேட்குறாங்க, அப்படின்னா ஏன் அந்த உலகத்தில் இவ்வளவு சாபம் இருக்குது, ஏன் இவ்வளவு சாபம் நிறைஞ்சு கிடக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்கிறார்கள். கவனிங்க, அதுக்கு கர்த்தர் காரணர் அல்ல. அருமையானவர்களே, கர்த்தர் இந்த சாபத்தை இந்த உலகத்தில் கொண்டு வரவும் இல்லை. கர்த்தர் இந்த உலகத்தில் இருக்கிற சாபங்களுக்கு அவர் அனுமதி கொடுக்கவும் இல்லை. முதல் மனிதனாகிய ஆதாம் தேவனுடைய வார்த்தையை தள்ளி பிசாசுக்கு கீழ்ப்படிந்து, அருமையானவர்களே, பிசாசை அவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டபடினால, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தபடினால, அருமையானவர்களே, சாபம் இந்த உலகத்திலே வந்துவிட்டது என்று வேதம் சொல்லுகிறது. சாப வெள்ளத்தை ஆதாம் திறந்து விட்டுட்டான். ஆகவே இந்த உலகத்தில் ஒரு சாப வெள்ளம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நல்லவர்களையும் பொல்லாதவர்களையும் அடித்து கொண்டு அது போகிறது. கவனிங்க, மனுஷன் இன்னைக்கு உலகத்தில் பிறந்து பாவம் செஞ்ச பிறகு சாபம் அவன் வாழ்க்கையில் வர்றதில்லை. அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சாபம் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் பாருங்க, பச்சிளம் குழந்தைகள் கூட இந்த சாபத்தினாலே பாதிக்கப்படுகிறார்கள். அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க? கவனிங்க, புதுசாக இப்போ தான் பிறந்திருக்கிறாங்க, ஆனால் சாபத்தின் வல்லமை அவர்களை தாக்குகிறது. ஏனென்றால் ஆதாம் ஒரு சாப வெள்ளத்தை இந்த உலகத்தில் திறந்து விட்டுட்டான். ஆனால் கவனிங்க, ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்திலே அந்த சாபத்துக்கு ஒரு முடிவு கட்டி இருக்கிறார். சாப வெள்ளத்தை தடுத்து நிறுத்தி இருக்கிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அருமையானவர்களே, சாப வெள்ளத்தை அவர் தடுத்து நிறுத்தி அவர் ஆசீர்வாதத்தை திறந்து விட்டிருக்கிறாரு. இன்றைக்கு மனிதர்கள் சாபத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அருமையானவர்களே, இயேசுவின் மூலமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம். தேவனுடைய ஆசீர்வாதத்தில் மக்கள் வாழலாம். அப்படிப்பட்ட ஒரு வழியை ஆண்டவராய் இயேசு கல்வாரி பாடுகள் மூலமாக திறந்து விட்டிருக்கிறார். ஆசீர்வாதத்தில் நனைந்த ஒரு வாழ்க்கை, அருமையான ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழலாம். சாபத்தில் அடிபட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் வாழ்க்கைக்கு ஆண்டவராய் இயேசு வழியா இருக்கிறார். ஆகவேதான் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆகவே அருமையானவர்களே, இன்றைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு மனிதர்கள் பாருங்க படாத பாடு பட வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷர்களுக்குள்ள ஆழமான ஒரு எண்ணம் இருக்குது. ஏன் ஆசீர்வாதத்துக்கு நான் பாடுபடணும், நான் போராடணும், நான் பிரயாசப்படணும், நான் பலவிதமான கிரியைகளை செய்யணும், அப்பதான் எனக்கு ஏதாவது ஆசீர்வாதம் கிடைக்கும் சொல்லி மக்கள் அருமையான ஆழமாய் நம்புகிறார்கள். சத்திய வேதம் முற்றிலும் வித்தியாசமாய் போதிக்கிறது. ஆசீர்வாதத்துக்காக நீ பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு ஆசீர்வாதம் வரும்படியாக ஆண்டவராய் இயேசு சிலுவையிலே பாடுபட்டிருக்கிறார். அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவர் சரீரம் பலியிடப்பட்டிருக்கிறது. அந்த புண்ணியத்தினால தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு இலவசமாய் கொடுக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு மனுஷர்களுக்கு தேவை தேவனுக்கு முன்பாக ஒரு தாழ்மை. ஆண்டவரே, நீர் என்னை நேசித்து உம்முடைய ஆசீர்வாதத்தை இலவசமாய் எனக்கு கொடுப்பீரானால் நான் என்னை தாழ்த்துகிறேன். ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன், நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று பாருங்க ஒரு அழைப்பு கொடுத்தால் போதும். கவனிங்க, இவ்விதமாக இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுங்கள். கர்த்தருங்க உள்ளத்துக்குள்ள வந்த மாத்திரத்தில் பாவம் வெளியே போயிடும், வியாதி வெளியே போயிடும், தரித்திரம் வெளியே போயிடும், சாபங்கள் வெளியே போயிடும்.
அருமையானவர்களே ஆசீர்வாதங்கள் மலருவதை நீங்கள் காண்பீர்கள். ஆகவே இந்த காலவேளையிலே இயேசுவை ஆண்டவராக இந்த உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பீர்களானால், இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும், நீர் என் ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு ஒரு அழைப்பு கொடுங்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள் அருமையானவர்களே பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வேதம் போதிக்கிறது. பாவத்திலிருந்து விடுதலை வந்துகிட்டே இருக்குதுன்னு போடல, அல்லது கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையில தான் பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பைபிள்ல போடல. அருமையானவர்களே இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி பாடுகள் மூலமாக பாவத்திலிருந்து முற்றிலுமாய் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இன்னைக்கு தேவனுடைய மக்களுக்கு தேவை அருமையானவர்களே இந்த சத்தியத்தை குறித்த ஒரு வெளிச்சம், சத்தியத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு. இதுதான் தேவனுடைய மக்களை வாழ வைக்கிறது என்று அருமையானவர்களை வேதம் போதிக்கிறது. ரட்சிக்கப்பட்டிருப்பது நல்லது, ஞானஸ்நானம் பெற்றிருப்பது நல்லது, பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பெற்றிருப்பது நல்லது. ஆனா கர்த்தர் கேட்கிறாரு, சத்தியத்தை குறித்த வெளிச்சத்தை உடையவனாய் இருக்கிறாயா? சத்தியத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு உனக்கு இருக்கிறதா? சத்தியத்தை குறித்த வெளிப்பாடு தான் வாழ வைக்கிறது. அதனாலதான் பாருங்க, வேத வசனம் முழுக்க அருமையானவர்களே இந்த ஞான அறிவுக்கு, இந்த வெளிப்படுத்தல் அறிவுக்கு முதலிடம் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, அவர் விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்றாரு. அவர் ஒரு நல்ல பாஸ்டர் பாருங்க, விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்றாரு வாசிங்க. எபேசியன் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திரள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பாருங்க, 17ஆம் வசனத்தில் சொல்லுகிறாரு, ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை அவர் உங்களுக்கு தந்திரள வேண்டும். 19ஆம் வசனத்தில் சொல்லுகிறாரு, பிரகாசமுள்ள மனக்கண்களை அவர் உங்களுக்கு தந்திரள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பாருங்க, அன்னைக்கு எபேசு சபை விசுவாசிகளுக்கு ஏகப்பட்ட தேவைகள் இருந்திருக்கும், தனிப்பட்ட தேவைகள் நிறைய இருந்திருக்கும். அது பாருங்க, பாஸ்டரா இருந்த பவுலுக்கும் அது தெரிய வந்திருக்கும். கவனிங்க. ஆனா ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக பாருங்க பட்டியல் போட்டு, ஆண்டவரே அந்த சகோதரிக்கு இதை தாருங்க தாவே, இந்த சகோதரனுக்கு இதை தாரும், வேலை இல்லாத இந்த சகோதரனுக்கு வேலையை தாரும், பிள்ளை இல்லாத இந்த சகோதரிக்கு பிள்ளையை தாரும் சொல்லி அருமையானவர்கள் தனிப்பட்ட தேவைகள் ஒவ்வொன்றையும் லிஸ்ட் போட்டு ஒவ்வொன்றுக்காகவும் அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபம் பண்ணது மாதிரி தெரியல. எதுக்காக ஜெபம் பண்றாரு? ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தாரும் ஆண்டவரே, பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும், சத்தியம் விளங்கட்டும் கர்த்தாவேன்னு சொல்லி அருமையானவர்களே அதற்காக ஜெபம் பண்ணுகிறாரு. ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நல்லா தெரியும், விசுவாசிகளுக்கு சத்தியம் நல்லா விளங்கிருச்சுன்னா அப்புறம் தேவைகள் எல்லாம் அற்புதமாய் சந்திக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவைகள் சந்திக்கப்படுவது ஒரு பெரிய காரியம் கிடையாது. அருமையானவர்களே கர்த்தர் அதை ஒரு நிமிஷத்துல தேவைகளை சந்திக்க முடியும். ஆனால் ஞான வெளிச்சம் நமக்குள்ளே வர வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. சத்தியத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு, அருமையானவர்கள் ஞான அறிவு அது உண்டாகும் போது விசுவாசம் பெருக்கெடுக்க ஆரம்பிக்கிறது. விசுவாசம் பெருகும் போது பாருங்க தேவைகள் எல்லாம் அற்புதமாய் சந்திக்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு அநேக ஊழியக்காரருக்கு கூட சத்தியம்தான் ரொம்ப பிரதானமான ஒன்று, அந்த சத்தியத்தை வச்சுதான் மக்களை வாழ வைக்க முடியும் என்பது அநேக ஊழியக்காரருக்கு கூட தெரியல. பாருங்க, மக்களை வாழ வைக்கணும்னு பிரயாசப்படுறாங்க, மக்களை வாழ வைக்கணும்னு விரும்புறாங்க. ஆனா எப்படி செய்யணும், அந்த வாழ்வு எதன் மூலமாக வருகிறது என்கிறது பாருங்க இன்னைக்கு ஊழியக்காரருக்கு தெரியல. பாருங்க, அன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணும்படி கூட்டு போயிருந்தாங்க என்னைய. அந்த குடும்பத்தார் பாருங்க நம்ம ஆலயத்தில் ரட்சிக்கப்படலை, அவங்க வேற எங்கேயோ ஒரு சபையில் போய் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை, அது விசேஷமாக பண பிரச்சனை, ரொம்ப பிரயாசப்படுறாங்க. வியாபாரமும் பெருக மாட்டேங்குது, நஷ்டத்தின் மேலே நஷ்டம், பண கஷ்டம், பண சிக்கல், பண விஷயத்தில் பெரிய போராட்டம், இது இருந்து கொண்டே இருந்திருக்குது. உடனே பாருங்க அந்த வீட்டுக்காரங்க பாஸ்டரை அணுகி, பாஸ்டர் இந்த மாதிரி
பண விஷயத்தில் ரொம்ப போராட்டமாக இருக்குது, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, கடனுக்கு மேலே கடனாக இருக்குது, வியாபாரத்தில் ரொம்ப பிரயாசப்படுகிறோம், ஆனால் வியாபாரத்தில் ஒரு பெருக்கம் உண்டாக மாட்டேங்குதுன்னு சொல்லி பாஸ்டர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க. உடனே பாஸ்டர் என்ன சொன்னாராம் தெரியுமா? பாஸ்டர் சொன்னாராம், கடையை சுற்றிலும் தண்ணி தெளிச்சிங்களான்னு சொல்லி கேட்டாராம். பாவம், இவருக்கே தெரியல. கடையை சுற்றிலும் தண்ணி தெளிச்சிங்களா? அருமையானவர்களே, நான் சொல்றேன், வெளியே இருக்கிறாங்களே மனம் திரும்பாத மக்கள், அவங்க நம்மளை காட்டிலும் குளிர தண்ணியை தெளிக்க தான் செய்யறாங்க. அதனால வாழ்வு வந்துருச்சா? வெற்றி வந்துருச்சா? அருமையானவர்களே, பெருக்கம் வந்துருச்சா? ஒன்றுமில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, வாழ்வு தண்ணி தெளிக்கிறதுனால வர்றதில்ல, வாழ்வு சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனால வருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலே வருகிறது. சத்தியத்தை குறித்த அறிவு, அருமையான அதை குறித்த ஒரு தெளிவு வரும்போது, நான் சொல்லுகிறேன், எல்லா ரீதியிலும் பெருக்கம் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்? உண்டாகும். நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், தண்ணி தெளிக்கிறது இல்லை, நீங்க இயேசு சிலுவையிலே உங்களுடைய தரித்திரத்தை சுமந்து தீர்த்திருக்கிறாரு. இயேசு தரித்திரத்துக்கு முடிவு வெட்டி இருக்கிறாரு. ஆகவே இயேசு சுமந்து தீர்த்த தரித்திரத்தை நான் அங்கீகரிக்க மாட்டேன். தேவன் இன்றைக்கு என் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். அவருடைய ஆசீர்வாதமே எனக்கு என்ன செய்கிறது? ஐஸ்வர்யத்தை தருகிறது. என்னை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை என்ன செய்கிறார்? திறக்கிறார். நான் கடன் வாங்க மாட்டேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். இந்த வசனங்கள் எல்லாம் உள்ளத்துல வச்சு, மனதில் வச்சு, வாயில வச்சு பாருங்க, இரவும் பகலும் இந்த வசனத்தை கொண்டு நீங்க வாழ ஆரம்பிப்பீர்களானால், நஷ்டப்பட்டிருக்கிற தொழில் பாருங்க லாபம் அடைய ஆரம்பிக்கும். சிறிகொண்டே போகிற தொழில் பெருக ஆரம்பிக்கும். பெருக ஆரம்பிக்கிறது மட்டுமல்ல, 12 கூடை நிறைய மிச்சம் எடுத்தார்கள் என்கிற நிலைமை உண்டாகும். ஆமென். நான் அப்படி சொல்லி கொடுத்தேன் பாருங்க. அருமையானவர்களே, இதுதான் உண்மை. இது கண்டிப்பா நடக்கும். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை நாம் அவிதமாக பிடிக்கும்போது, கர்த்தர் தம்முடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர் என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எரேமியாவின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் என்னுடைய வசனத்தை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். I will watch over my word to perform it. என்னுடைய வார்த்தைகளை நிறைவேற்றும்படி நான் கவனமா இருக்கிறேன், தீவிரமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் போது, கர்த்தர் தம்முடைய வசனத்தை அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் நம்முடைய வாழ்க்கையிலே உறுதிப்படுத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி? எத்தனை பேருடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? எல்லாரும் என் கூட சேர்ந்து ஒரு அறிக்கை பண்ணுங்க. எல்லாரும் சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து என்னுடைய தரித்திரத்தை கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். கர்த்தர் என் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதமே எனக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறது. கர்த்தர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை எனக்கு தருகிறார். நான் கடன் வாங்க மாட்டேன், அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா. என்ன சொல்ல வர்றேன்னா பாருங்க, சத்தியத்தை குறித்த அந்த ஞான அறிவு, அந்த தெளிவு, பிரகாசமுள்ள மனக்கண்கள், இதுதான் பாருங்க தரித்திரத்துக்கு பரிகாரமா இருக்கிறது. தரித்திரத்துக்கு அது பரிகாரமா இருக்கிறது மட்டுமல்ல, பாவ பிரச்சனைக்கும் அதான் பரிகாரம். பாருங்க, இன்னைக்கு பிசாசு பாவ சோதனைகளை வச்சு விசுவாசிகளுக்கு விரோதமான செய்கிறான், போராடுகிறான். யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா பாருங்க, அந்த பாவ சோதனைகளை மேற்கொண்டு பரிசுத்தமா எப்படி வாழ போகிறோம்? சத்தியத்தினால் வருகிற அறிவினால தான் அப்படி வாழ போகிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சத்தியத்தை குறித்த ஒரு தெளிவு, அறிவு. சத்தியம் என்ன சொல்கிறது? அருமையானவர்களே, நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அருமையா சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. குமாரனாய் அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவத்திலிருந்து இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்று பாருங்க அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பெரிய ஒரு நற்செய்தி! இந்த பாவம் தான் பொல்லாத பிசாசுனுடைய ஒரு வல்லமை. எல்லா தீமைகளுக்கும் இதுதான் ஆணிவேர். இந்த பாவத்தை பாருங்க எந்த மனுஷனாலும் மேற்கொள்ள முடியாது. மனுஷன் இன்னைக்கு படிப்பு இருக்குது,
மனுஷன்ட்ட திறமைகள் இருக்குது, மனுஷன்ட்ட பணம் இருக்குது, மனுஷன்ட்ட தாளந்துகள் இருக்குது. ஆனா இவைகளை வைத்து அருமையானவர்களே பாவத்தை இவனால மேற்கொள்ள முடியாது. எல்லா மேன்மைகளின் மத்தியிலும் மனுஷன் பாவத்துக்கு அடிமையாவதான் வாழுகிறான். கவனிங்க, மனுஷன் தன்னுடைய முய முயற்சினால பாவத்தை மேற்கொள்ள முடியாது. பாவத்துக்கு முன்பாக மனுஷன் பலனற்றவனாக இருக்கிறான். பாவத்துக்கு முன்பாக மனுஷன் நிற்கதி உள்ளவனாக அவன் நிற்கிறான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, பாவத்தை மனுஷனால மேற்கொள்ள முடியல. இப்ப நம்முடைய பாக்கியம் என்னன்னா, நாமளும் அப்படிப்பட்ட நிலைமையில தான் இருந்தோம். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய மிகுந்த அன்பு, அவருடைய பெரிய காருண்யத்தினாலே பாருங்க, அவர் நமக்காக தம்முடைய குமாரனாய் இயேசு அந்த உலகத்தில் அனுப்பி அவரை கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவத்தையும் நம்முடைய அக்கிரமங்களையும் அவர் மேல சுமத்தி ஒரு பாவத்தை பாக்கி வைக்காம எல்லா பாவத்தையும் அவர் மேல சுமத்தி அவரை தண்டித்து அருமையானவர்களே நம்மை பாவத்திலிருந்து என்ன செய்திருக்கிறார்? விடுதலையாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இயேசு சிலுவையிலே தண்டிக்கப்பட்டதன் மூலமாக அருமையானவர்களே அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய தேவனுடைய அன்பு! நாம ஒன்றும் செய்யல, கவனிங்க. ஆனா தேவன் நமக்காக இவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறாரு. பாஸ்டர் வாஸ்து காமிச்சாங்க இல்லையா? தேவன் அருளியே சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் சொல்லி முடியாத ஈவு இயேசுவை தந்தருளி இவ்விதமாக பாருங்க பாவத்திலிருந்து நம்ம என்ன செய்திருக்கிறார்? விடுதலை ஆகி இருக்கிறார். அதனாலதான் எபேசியர்ல விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க, எபேசியன் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாக போகுதுன்னு போட்டுக்குதா? உண்டாயிருக்குதுன்னு போட்டுக்குதா? எல்லாரும் சொல்ல உண்டாயிருக்கிறது. கவனிங்க, எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே. ரொம்ப அற்புதமா இருக்குது பாருங்க வேதம். தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யம். தேவன் கிருபையிலே ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் கிருபையில் ஒரு ஏழை கிடையாது. கொஞ்சம் போல கிருபையை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. எல்லாருக்கும் கிருபை காண்பிக்க முடியாது. ஆனா அங்கங்க சிலருக்கு என்ன செய்யறாரு? கிருபை காண்பிக்கிறாரு. அவங்க மட்டும் பாவத்திலிருந்து விடுதலை ஆகுறாங்க. மற்ற யாருக்கும் கிருபை இல்லை. கிருபை ரொம்ப ஷார்டேஜா இருக்குது. கிருபை பத்தல. இந்த பிரச்சனையெல்லாம் ஆண்டவர்கிட்ட கிடையாது. நம்முடைய தேவன் கிருபையிலே ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். அவரிடத்துல கிருபை ஏராளம் இருக்கிறது. அருமையானவர்களே, அந்த கிருபையினால இங்க எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. கொலோசியர்ல நம்ம பார்த்தோம், குமாரனாய் அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்குன்னு சொல்லி அதே வசனத்தை தான் ஆவியானவர் இங்க எழுதுறாரு. ஆனா இங்க கொஞ்சம் சேர்த்துக்கிறாரு. என்ன சேர்த்துக்கிறாரு? கிருபையின் ஐஸ்வர்யம். எல்லாரும் சொல்லுங்க, கிருபையின் ஐஸ்வர்யம். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலே நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். மறுபடியும் சொல்லுவோம், தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலே நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலே நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். பாருங்க, தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யம், அவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம் நம்மை பாவத்திலிருந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது? விடுதலையாக்கி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ எவ்விதமாக நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு சில விளக்கங்களை வேதம் நமக்கு கொடுக்கிறது. வாசிக்கலாம். ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். பாருங்க, இந்த 4 வசனங்கள்லையும் 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒன்று, பாவத்துக்கு நாம் மரித்தோம். 2வது வசனத்தில் அதை நாம பார்க்கிறோம். பாவத்துக்கு நாம் மரித்தோம். இப்ப 4வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். மரித்தோம், அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்புறம் 5வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைக்கப்பட்டிருக்கிறோம். விளங்குற மாதிரி சொல்றேன். கிறிஸ்துவுடனே கூட மரித்தோம், அடக்கம் பண்ணப்பட்டோம்,
உயிர் தெழுந்தோம். கவனிங்க, தேவன் எப்படி சொல்றாரு பாருங்க. மரித்தோம், அடக்கம் பண்ணப்பட்டோம், உயிர் தெழுந்தோம் அப்படின்னு சொல்லி நம்மளை பற்றி சொல்றாரு. நான் கேட்குறேன், இங்கே இருக்கிற யாராவது மரிச்சிங்களா? அடக்கம் பண்ணாங்களா உங்களை? உயிரோட வந்திருக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற யாருமே மறிக்கல. யாராவது சொல்ல முடியுமா? நான் மறிச்சேன், என்னை அடக்கம் பண்ணாங்க, இந்த வந்துட்டேன் உயிரோட? யாரும் சொல்ல முடியாது இல்லையா அருமையானவர்களே? ஏன்னா யாருமே மறிக்கல, யாருமே அடக்கம் பண்ணப்படலை, யாருமே உயிரோட வரல. ஆனா தேவன் சொல்றாரு, மரித்தோம், அடக்கம் பண்ணப்பட்டோம், உயிரோட வந்தோம் சொல்லி தேவன் சொல்றாரு. தேவன் சொல்றதுதான் கரெக்டா இருக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா அந்த புஸ்தகத்துக்கு பேரே சத்திய வேதம். எல்லாரும் கையில் வச்சிருக்கிறீங்களா அந்த புஸ்தகத்தை? உயர்த்தி காண்பீங்க. இது தேவனுடைய புஸ்தகம் சொல்லுங்க. இது தேவனுடைய புஸ்தகம், இது சத்திய வேதம். சத்திய வேதம்னா என்னன்னா இதுல பொய்யே கிடையாதுன்னு அர்த்தம். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், கர்த்தருடைய வசனங்கள் ஒரு கால் அனுச்சியாது ஒளியாது. தேவன் சொன்னார்னா சொன்னதுதான், கரெக்டா தான் சொல்லுவாரு. ஒரு நாளும் தப்பு போடவே மாட்டாரு. கவனிங்க, தேவன் சொல்லிட்டாரு, மரித்தோம், அடக்கம் பண்ணப்பட்டோம், உயிரோட எழுந்தோம். இப்ப எப்படி இது நடந்துச்சு? கவனிங்க, நாம யாருமே மறிக்கல, அடக்கம் பண்ணப்பட்டால, உயிரோட எழும்பல. ஆனா தேவன் சொல்றாரு, மரித்தீர்கள், அடக்கம் பண்ணப்பட்டீர்கள், உயிரோட எழுப்பினீர்கள். தேவன் சொல்றாரு. இது எப்படி நடந்துச்சு? இங்கதான் அருமையானவர்களே, கிறிஸ்து நமக்காக, நமக்கு பதிலாக மரித்தார். உயிர்த்தெழுந்த அந்த இயேசுவோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம்ங்கிற சத்தியம் வருகிறது. கிரைஸ்ட் substitutionary sacrifice and our identification with him is revealed here. கவனிங்க, கிறிஸ்து நமக்காக மரித்தார், நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், நமக்காக உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு நாம் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவை என்றைக்கு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய மரணம் நம்முடைய மரணம், அவருடைய அடக்கம் நம்முடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய உயிர்த்தெழுதல் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. இவ்விதமாக கர்த்தரோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். வாசிங்க, ரோமர் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவர் உடையவர்களாகி, எல்லாரும் சொல்லுவோம், வேறொருவர் உடையவர்களாகி. தமிழ்ல வேறொருவர் உடையவர்களாகின்னு போட்டிருக்குது, சரியா வரல. ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையா வந்திருக்குது. ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குது? யூ ஆர் மேரிடு டு கிரைஸ்ட். கிறிஸ்துவோடு கூட நீங்க திருமணத்துக்குள்ளே பிரவேசித்து விட்டீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, திருமணம் நடக்கும்போது என்ன நடக்குது? ஒரு பெண் ஒரு ஆணோடு என்ன செய்கிறாள்? இணைக்கப்படுகிறாள். ரெண்டு பேரும் பாருங்க ஒன்னா மாறிடுறாங்க. அவர்கள் இருவராயிராமல் எப்படி இருப்பாங்க? ஒருவராயிருப்பார்கள். ரெண்டு பேரும் ஒன்னா மாறிடுறாங்க. இப்ப இந்த ஐயாவுடைய சொத்து, இந்த ஐயாவுடைய புகழ், இந்த ஐயாவுடைய பேரு எல்லாம் இந்த அம்மாவுடைய தான் மாறி விடுகிறது. திருமணம் ரொம்ப அற்புதமான ஒரு இணைப்பு பாருங்க. இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர்ல சொல்லும்போது, இந்த ரகசியம் பெரியது, இது கிறிஸ்துவுக்கும் சபையை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லி, அருமையானவர்களே, இது இந்த உலகத்தில் நடக்கிற இந்த திருமணத்தை பார்க்கலாம் அதிமுக்கியமான ஒரு திருமணம். அது என்னன்னா, ஒரு விசுவாசி கர்த்தரோடு என்ன செய்கிறான்? இணைக்கப்படுகிறான். எத்தனை பேர் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் அருமையானவர்களே, இயேசுவோடு திருமண உறவு போன்ற இந்த உறவிலே இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. எத்தனை பெரிய பாக்கியம்! இன்னைக்கு நம்ம தனியா இல்ல, நம்ம ஆத்தும மணவாளனை இயேசு நம்ம கூட தான் இருக்கிறாரு. யாரும் நம்மளை கைவிடலாம், ஆனா ஆத்தும மணவாளனாய் இயேசு ஒருபோது நம்ம என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். அவர் தான் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், கர்த்தர் என்னை நேசிக்கிறார், அவர் என்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டார், என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். எல்லாம் மறுபடியும் சொல்லுவோம், கர்த்தர் என்னை நேசிக்கிறார், அவர் என்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அவரோடு அருமையானவர்களே இணைஞ்சிருக்கிறோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவரோடு இணைக்கப்பட்டதுனால அவருடைய மரணம் நம்முடைய மரணம், அவருடைய அடக்கம் நம்முடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய உயிர்த்தெழுதல் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ நாம் பாவத்துக்கு அவ்விதமாக மரித்தோம். இயேசுதான் மரிச்சாரு, ஆனா அது நம்ம அக்கவுண்ட்ல போடப்பட்டதுனால இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பாவத்துக்கு மரித்தீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க,
ரோமர் 6க்கு திருப்புங்க, 7வது வசனம் பாருங்க. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. கவனிச்சிங்களா? பாவத்துக்கு நாம் மரிச்சிருக்கிறோங்க. மரித்தபடினாலே பாவத்திலிருந்து நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். பாவம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பாவத்தின் சங்கிலிகள் வெட்டி எறியப்பட்டிருக்கிறது. பாவத்தின் கயிறுகள் அருமையான அருந்து போயிருக்கிறது. கர்த்தர் நம்மை பாவத்திலிருந்து என்ன செய்திருக்கிறார்? விடுதலையாக்கி இருக்கிறார். அவர் மரித்து அந்த மரணத்தை நம்ம அக்கவுண்ட்ல போட்டதுனால நாமும் பாவத்துக்கு என்ன செஞ்சிட்டோம்? மரிச்சிட்டோம். இன்னைக்கு பாவம் நமக்கு ஒரு அட்ராக்ஷன் கிடையாது. பாவம் நம்மை கவர்ந்து இழுக்க முடியாது. பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது. அருமையான பாவம் நம்மை அடிமைப்படுத்தி அருமையானவர்களே பாவ வாழ்க்கைக்குள்ள நம்மை கொண்டு போக முடியாத அளவுக்கு கர்த்தர் நம்மை பாவத்தில் என்ன செய்திருக்கிறார்? விடுதலையாக்கி இருக்கிறார். கவனிங்க, எத்தனை அருமையான சத்தியம். இது அநேக விசுவாசிகளுக்கு விளங்குச்சுன்னா பரிசுத்தமாய் வாழக்கூடிய பலன் பாருங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா சத்தியம்தான் விடுதலையையும் வல்லமையையும் வாழ்க்கையில் என்ன செய்கிறது? கொண்டு வருகிறது. பாவத்துக்கு மரித்து விட்டோம். இன்னைக்கு பாவம் நம்மை கவர்ந்து இழுக்க முடியாது. ஒரு சம்பவத்தின் மூலமாக விளக்கமாக சொல்றேன். கவனிங்க பாருங்க, இது உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம். ஒரு குடும்பம் இருந்துச்சு. அந்த குடும்பத்தில் 4 பேர். அதில் கணவன் மனைவி 2 பிள்ளைகள், ஒன்று ஆணு ஒன்று பெண்ணு பிள்ளைகள். இந்த குடும்பம் கொஞ்சம் நல்லா வசதியான குடும்பம். நல்ல பெரிய வீடெல்லாம் அவங்களுக்கு இருந்துச்சு. நிறைய பணமெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அப்பா பாருங்க கொஞ்சம் மோசமான ஆள். அம்மாவும் பிள்ளைகளும் ரசிக்கப்பட்டாங்க. அம்மாவும் பிள்ளைகளும் ரசிக்கப்பட்டு ஆலயத்துக்கு போவாங்க. ஆனால் அப்பா பாருங்க பிடிவாதமா அந்த பாவத்திலேயே வாழ்ந்தவர். அவர் கிறிஸ்துவ எனக்கு வேண்டான்னு சொன்னவர். பாவ வாழ்க்கையில் ரொம்ப தீவிரமாக இருந்த ஒரு ஆள். எப்போதும் பாருங்க டிவியை ஆன் பண்ணி ஆபாசமான படத்தை பார்த்துட்டே இருப்பாராம். அது மட்டும் இல்லை, அந்த டீப்பாயில் எப்போதும் சாராயத்தை ஊற்றி வச்சிருப்பாராம். அப்பப்போ குடிச்சிக்கிட்டே இருப்பாராம். சிகரெட்டு பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருப்பாராம். இவங்க பாருங்க ரட்சிக்கப்பட்டாங்க. இந்த மனைவி மேலேயோ பிள்ளைகள் மேலேயோ இவருக்கு எந்த இரக்கமும் கிடையாது, எந்த அன்பும் கிடையாது. மிருகத்தனமா நடந்துக்கிறாராம் பாருங்க. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்தது. வந்த உடனே அம்மா பிள்ளைகள் எல்லாம் ஆலயத்துக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. உடனே அப்பா போர்ப்படி தூக்க ஆரம்பிச்சிட்டார். இன்னைக்கு நீங்கள் ஆலயத்துக்கு போகவே கூடாது. நம்ம சர்க்கிள்லையும் சில ஆட்கள் இப்படி தான் இருக்கிறாங்க. ஆலயத்துக்கு போகவே கூடாதுன்னு தடை பண்ணுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இவங்களை பார்க்கலும் கர்த்தர் ரொம்ப பெரியவர். பாருங்க, இவர் ஆலயத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தம் போட்டாராம். உடனே இவங்க யோசித்தாங்க, இவர் எப்பவுமே இப்படி தான் கத்திட்டு கிடப்பாரு. இவர் சொல்றதை கேட்டுட்டு வீட்டில் உட்காந்துருந்தா ஆவிக்குரிய ஜீவியம் என்ன ஆகுறது? கர்த்தரை தேடாம இருந்தா ஆத்மா பாழா போயிருமே. அப்பா கொஞ்சம் கோவப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம ஆலயத்துக்கு என்ன செய்வோம்? போவோம், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாருங்க 3 பேரும் கிளம்பி ஆலயத்துக்கு போயிட்டாங்களாம். ஆலயத்துக்கு போய் ஆலயம் எல்லாம் முடிஞ்சு திரும்பி வரும்போது கொஞ்சம் பயத்தோடு வந்தாங்களாம். காலையில் ரொம்ப மிரட்டினாரே, என்ன செய்வாரோ அப்படின்னு சொல்லி பயத்தோடு வந்தா கதவு திறந்து கிடக்குதான். கதவு திறந்து கிடந்தா அப்பா சோஃபாவில் உட்கார்ந்து மாணிக்கு மறிச்சு போயிட்டாரு. ஒரு விதத்தில் சொல்லப்போனால் கொஞ்சம் நற்செய்தி தான். சோஃபாவில் உட்கார்ந்து மாணிக்கு மறிச்சு போயிட்டாரு. கையில் சிகரெட் புகைஞ்சிக்கிட்டு இருக்குது. டீப்பாயில் சாராயத்தை ஊற்றி வச்சிருக்கிறாரு. அங்கே சினிமாவில் ஆபாசமான படம்னு செய்து ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் பாருங்க எல்லாம் இருக்குது. ஆனால் அப்பா இப்போ ஆபாசமான படத்தையும் பார்க்கறது இல்லை, அந்த டம்ளரில் ஊற்றி வச்சிருக்கிற அந்த விஸ்கியையும் குடிக்கிறது இல்லை. இப்போ கையில் புகஞ்சிக்கிட்டு இருக்கிற சிகரெட்டு அதையும் அவர் என்ன செய்யறது இல்லை, குடிக்கிறது இல்லை. ஏனென்றால் அவர் மரித்து விட்டார். நல்லா கவனிங்க, மரிச்சதுனால சினிமா அவரை அட்ராக்ட் பண்ண முடியல, சாராயம் அவரை அட்ராக்ட் பண்ண முடியல. அந்த மாதிரி பாருங்க அருமையானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ளே பாவத்துக்கு நாம் மரித்தபடினால உலகத்தில் இருக்கிற அருமையானவர்களே பாவம் நம்மை கவர்ந்து இழுக்க முடியாது. நம்ம மரிச்சிட்டோம், அதுக்கு நம்ம மேல வல்லமையே கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம மேல வல்லமையே கிடையாது. சிலர் கேட்குறாங்க, அப்படின்னா என்னையா சில நேரங்களில் சில தவறுகள் ஏற்பட்டுருதே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது பிரச்சனை என்னன்னா இந்த மண்டை தான் பிரச்சனை. இந்த சத்தியம் மனதை நிரப்பல.
இந்த மனது இந்த சத்தியத்தினாலே மறுரூபமாக்கப்படல. அதனாலதான் பாருங்க விசுவாசிகள் தடுமாறுகிறார்கள். தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சத்தியத்தை இரவும் பகலும் மனதிலே வைத்து பாவத்துக்கு நான் மறித்து விட்டேன், இனி பாவத்துக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, அதுல இருந்து ஒரு துண்டிப்பு உண்டாயிருக்கிறது, இயேசு என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார் என்று விசுவாசிக்கும் போது அருமையானவர்களே, பாவம் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நீங்கள் இயேசுவுக்குள்ளே இருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. எல்லாரும் சொல்லுவோம், நான் இயேசுவுக்குள்ளே இருக்கிறேன், பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது. இன்னொரு முறை சொல்லுவோம், நான் இயேசுவுக்குள்ளே இருக்கிறேன், பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா பாவத்திலிருந்து நம்மை கர்த்தர் விடுதலை ஆக்கி இருக்கிறார். பாவத்துக்கு நாம் மரித்து விட்டோம். அடுத்தபடியாக சொல்லப்பட்டிருக்கிறது அடக்கம் பண்ணியாச்சு. இந்த அடக்கம் தான் பாருங்க அந்த மரணத்தை உறுதி செய்கிற ஒன்று. ஒரு ஆள் மரிச்சிட்டாரு, ஆனா இன்னும் அடக்கம் பண்ணலைன்னா அவருடைய மரணம் இன்னும் உறுதி செய்யப்படலை. எப்போ அடக்கம் பண்ணி முடிக்கிறாங்களோ அப்போதான் மரணம் உறுதி பண்ணப்படுகிறது. பேப்பர்ல ஒரு சம்பவத்தை வாசித்தேன் பாருங்க. ஒரு மரிச்சு போன ஒரு ஆளை அடக்கம் பண்ணுறதுக்காக கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. பெருங்கூட்டமாக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. பாதி வழியில பாருங்க எலும்பி உட்கார்ந்துட்டாராம். எலும்பி உட்கார்ந்துட்டு அவர் கேட்டாரா, என்ன எங்க கொண்டு போறீங்கன்னு சொல்லி கேட்டாராம். இவங்க சொன்னாங்களா, ஐயா நீ மரிச்சு போயிட்ட, உன்னை மயானத்துக்கு என்ன செய்யறோம் கொண்டு போறோம்னு சொல்லி. அவன் நான் உயிரோட தான் நான் இருக்கிறேன். உடனே பாடையை தூக்கி போட்டு ஆளை வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. கவனிங்க, அடக்கம் முடிஞ்சுச்சுன்னா தான் மரணம் உறுதி செய்யப்படுகிறது. பைபிள்ல போட்டிருக்கு, இயேசுவோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டோம், பாவத்துக்கு நாம் மரித்து விட்டோம் என்பது உறுதி செய்தாச்சே. இனிமே பாவக்கிரைகள் நம்ம என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது, அதற்கு வலிமையே கிடையாது. அடக்கம் பண்ணியாச்சு. ஒரு நாள் கட்டத்தோட்டத்தில் நின்றுட்டு இருந்தேன் பாருங்க. ஒரு அடக்கத்துக்காக போயிருந்தேன். அங்க ஒரு 2-3 பெண்கள் வந்தாங்க. வந்து அவர் கல்லறைக்கு முன்பாக நின்று கொண்டு கொஞ்சம் கண்ணீர் விட்டாங்க. அப்புறம் ஒரு அம்மா பாருங்க மெழுகுதிரியை போர்த்தி வச்சிச்சு. அப்புறம் இன்னொரு அம்மா பாருங்க 2 சிகரெட்டை எடுத்து அதையும் பொருத்தி அதையும் பாருங்க கல்லறை மேலே வச்சிருச்சு. அப்போதான் எனக்கு விளங்குச்சு, எதுக்கு இந்த அம்மா 2 சிகரெட்டை கொளுத்தி வைக்கிறாங்கன்ற போதுதான் எனக்கு விளங்குச்சு, இவர் உயிரோடு இருக்கும்போது நல்ல சிகரெட் குடிச்சிருக்கிறாரு, இவர் சிகரெட்னா ரொம்ப பிடிக்கும் போல. ஆகவே இப்போ பாருங்க அந்த அம்மா அதன் நினைவு வரும்படி 2 சிகரெட் நினச்சிட்டாங்க, பொருத்தி வச்சுட்டாங்க. உயிரோடு இருக்கும்போது கூட ஒன்று தான் குடிச்சிருக்கிறாரு. இப்போ இந்த அம்மா என்ன யோசிக்கிறாங்க, 2 குடிக்கட்டும்னு சொல்லி நினைச்சாங்க, போர்த்தி வைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இவர் மரிச்சு போனதுனால, இவர் அடக்கம் பண்ணப்பட்டதுனால இனி ஒரு சிகரெட் கூட குடிக்கவே மாட்டாரு. நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்பாக அப்படிதான் இருந்தோம். நம்ம தீவிரமா ஓடணும். உங்களை பற்றி எனக்கு தெரியாது, நான் அப்படிதான் ஓடினேன். பாவம் செய்யறதுக்கு பாருங்க அவ்வளவு தீவிரமா ஓடினேன். ஆனா என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ அன்றைக்கு இயேசுவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணியாச்சு. இனி அருமையானவர்களே, பாவம் என்னை கவர்ந்து இழுக்க முடியாது, ஏனென்றால் இயேசு என்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம், அடக்கம் பண்ணியாச்சு. மூன்றாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவோடு கூட உயிர் தெழுந்திருக்கிறோம். இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் தான் கிறிஸ்தவத்தினுடைய வல்லமை. பாருங்க, இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் நாளிலே அவர் உயிர்த்தெழுதலன்னு நினைச்சுக்கிட்டு சில பெண்கள் அவருடைய சரீரத்துக்கு சுகந்த வர்க்கம் விடும்படி சுகந்த வர்க்கத்தை வாங்கிட்டு இயேசுனுடைய கல்லறைக்கு வர்றாங்க. கல்லறைக்கு வந்தா பெரிய கல்லு புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறது. அங்க ஒரு தேவதூதன் நின்றுட்டு இருக்கிறான். அவன் இந்த பெண்களை பார்த்து சொல்லுகிறான், சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். எல்லாரும் சொல்லுவோம், இயேசு உயிர் தெழுந்தார். சத்தமா தான் சொல்லுங்களேன், இயேசு உயிர் தெழுந்தார். பாருங்க, கிறிஸ்தவம் ஒரு செத்த மதம் கிடையாதுங்க. கிறிஸ்தவம் ஜீவனுள்ள மார்க்கம். ஏனென்றால் இந்த தலைவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். உயிர் தெழுந்த இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். பாருங்க, அவர் மரித்த போது நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு
பலவீனரை போல மரித்தார். ஆனால் அவர் உயிர்த்தெழுந்த போது அவர் சொன்னாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, உயிர்த்தெழுந்த இயேசு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவராய், சகல வல்லமை பெருந்தினவராய் இன்றைக்கு அவர் சிங்காசனத்தில் என்ன செய்திருக்கிறார்? வீற்றிருக்கிறார். வேதத்திலே நம்மை குறித்த விதமாக வாசிக்கலாம். எபேசியன் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்ட நம்மை பார்த்து ஆவியானவர் சொல்றாரு, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து கிடந்தீங்க. அப்படி மரித்து கிடந்த உங்களை தேவன் கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய உயிர்த்தெழுதல். என்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவே உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று கூப்பிட்டோமோ அன்றைக்கு ஆவியிலே அருமையானவர்களே ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அருமையானவர்களே பெரிய பாக்கியவான்கள். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை போல அருமையானவர்களே ஒரு உயர்தரமான ஆட்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஏனென்றால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அவருடைய ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். மற்றவங்கள்லாம் அக்கிரமத்திலும் பாவத்திலும் செத்த நிலைமையிலே தான் இருக்கிறாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இயேசு உயிர்த்தெழுந்து அவருடைய உயிர்த்தெழுதலை நமக்கு நினைச்சிருக்கிறாரு, தந்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்றைக்கு அருமையானவர்களே அந்த அதிகாரம், அந்த வல்லமை இன்னைக்கு நம்முடையதா இருக்கிறது. ஆகவே பாருங்க, பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம், பாவத்தை ஜெயிக்கக்கூடிய அதிகாரம், வியாதிகளை விரட்டக்கூடிய அதிகாரம், தரித்திரத்தை பாருங்க வாழ்க்கையை விட்டு அகற்றக்கூடிய அதிகாரம், வல்லமை இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கிறது. பாருங்க, இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் உயிர்த்தெழுதலின் வல்லமை வேலை செய்து கொண்டே இருக்கிறது. பாவம் அந்த மனுஷனை நினைச்ச முடியாது, மேற்கொள்ள முடியாது. இது எப்படி இருக்குதுன்னா, ரயில் என்ஜினோட இணைக்கப்பட்ட பெட்டி மாதிரி. ரயில் என்ஜினுக்குள்ள பவர் இருக்குது, அதை விட்டா பாருங்க தேசமே சுத்திட்டு வரும். ஏன்னா அவ்வளவு பவர் அதுக்குள்ள இருக்குது. ஆனால் பெட்டி இருக்குதே, அதில் எந்த வல்லமையும் கிடையாது. அதை கழட்டி விட்ட இடத்துலையே சக்கடா வண்டி மாதிரி கிடக்கும். ஆனால் கவனிங்க, இந்த வல்லமையில்லாத இந்த பெட்டியை இந்த என்ஜினோட கோர்த்து விட்டுட்டா, இந்த என்ஜினோட சேர்ந்து இந்த பெட்டியும் பாருங்க தேசமெல்லாம் சுத்திட்டு வரும். அதே போல அருமையானவர்களே, இயேசுக்குள்ளே வல்லமை இருக்கிறது, இயேசுக்குள்ளே அதிகாரம் இருக்கிறது. நம்மகிட்ட அவ்வளவு வல்லமை இல்லை, நம்மகிட்ட அவ்வளவு அதிகாரம் இல்லை. நாம ரயில் பெட்டி மாதிரி. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரட்சிப்பின் மூலமாக தேவன் நம்மை கிறிஸ்துவோடு இணைத்திருக்கிறார். நாம் எல்லாரும் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறதுனால அவருடைய வல்லமை நம்முடைய வல்லமை. இன்னைக்கு பாவத்தை பார்த்து செய்யலாம், சவால் விடலாம். நான் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழக்கூடிய பலனை கர்த்தர் இயேசு எனக்கு என்ன செய்கிறார்? தந்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ளே வேலை செய்கிறது. ஆகவே பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பலனை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். பாவத்திலிருந்து என்ன செய்திருக்கிறார்? விடுதலை ஆக்கி இருக்கிறார். கிறிஸ்துவோடு கூட மரித்தோம், அடக்கம் பண்ணப்பட்டோம், உயிரோடு என்ன செய்திருக்கிறோம்? எழுந்திருக்கிறோம். எல்லாரும் கரங்களை வேறு சொல்லுவோம். கிறிஸ்துவோடு கூட மரித்தேன், அடக்கம் பண்ணப்பட்டேன், உயிரோடு எழுந்திருக்கிறேன். மறுபடியும் சொல்லுவோம். கிறிஸ்துவோடு கூட மரித்தேன், அடக்கம் பண்ணப்பட்டேன், உயிரோடு எழுந்திருக்கிறேன். That is who we are. அவர்கள் தான் நம்ம யாரு? கிறிஸ்துவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோட எழுப்பப்பட்டவர். நல்லா கவனிங்க, இந்த சத்தியத்தை விளங்க பண்ணுவதற்கு தான் கர்த்தர் ஞானஸ்நானத்தை வச்சிருக்கிறார். ஞானஸ்நானத்தை பற்றி வேதத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அது 2 ஞானஸ்நானம் இருக்குது. ஒன்று ஆவிக்குரிய ஞானஸ்நானம், அடுத்தது தண்ணி ஞானஸ்நானம். கவனிங்க, ஆவிக்குரிய ஞானஸ்நானம் என்னன்னா தேவனே ஒரு விசுவாசிக்கு கொடுக்கிறார். இயேசு ஒரு மனுஷனை ஏற்றுக்கொள்ளும் போது அருமையானவர்களே, அவனுடைய ஆவிய கர்த்தர் கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு போய் என்ன வச்சிடுறாரு. அதை குறித்து ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீரனாயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக என்ன செய்யப்பட்டு ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே என்ன செய்யப்பட்டோம்? தாகம் தீர்க்கப்பட்டோம். கவனிங்க, ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டோம். தேவன் நம்மளை எடுத்து அருமையானவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே அமைக்க வச்சுட்டாரு, முக்கிய எடுத்துட்டாரு. நல்லா கவனிங்க, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் ஆவியிலே முழுவதும் கிறிஸ்துவாகவே இருக்கிறார்கள். ஒரு ஆளை பாருங்க, தண்ணிக்குள்ள முக்கிய எடுத்துட்டா அந்த ஆளு உச்சந்தையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தண்ணீரால் நினைச்சிருக்கிறான், நனைஞ்சு போயிருக்கிறான்.
அந்த மாதிரி பாருங்க, தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள்ள முக்கிய எடுத்ததுனால ஆவியிலே நாம் கிறிஸ்துவாகவே இருக்கிறோம். ஏற்கனவே ஒரு ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு இந்த ஞானஸ்தானம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு ஒப்பாக கர்த்தர் தண்ணீர் ஞானஸ்தானத்தை வச்சிருக்கிறாரு. இப்ப தண்ணீர் ஞானஸ்தானத்தை எதுக்கு வச்சிருக்கிறாருன்னா, ஒரு விசுவாசி இந்த சத்தியத்தை அங்கீகரிக்கிறான். ஆம், கிறிஸ்துவோடு கூட நான் மரிச்சேன், கிறிஸ்துவோடு கூட நான் அடக்கம் பண்ணப்பட்டேன், கிறிஸ்துவோடு கூட உயிர் தெழுந்தேன், முன்னாலே கிறிஸ்துவ அற்றவனா இருந்தேன், இப்பொழுது கிறிஸ்துவோடு கூட இருக்கிறேன், இயேசுதான் என்னுடைய ஆண்டவர், இனிமே இந்த உலகத்தில் இயேசுவுக்காக தான் நான் வாழ்வேன் என்று அங்கீகரிக்கும்படிதான் ஒரு மனுஷன் பாருங்க தண்ணீர்ல ஞானஸ்தானம் எடுக்கிறான். சில ஆட்கள் பாருங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனா ஞானஸ்தானம் எடுக்கலாமா வேண்டாமா இப்படி கேள்வியிலே இருந்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பா எடுக்கணும். ஏன்னா உண்மையான ஞானஸ்தானம் நடந்துருச்சு. தேவன் உங்களுக்கு ஆவியில் நினைச்சிட்டாரு, ஞானஸ்தானத்தை கொடுத்துட்டாரு. இப்போ தண்ணி ஞானஸ்தானத்தை நீங்க எடுக்கணும். பாருங்க, பரலோகத்துக்கு முன்பாக ஒன்றை அறிக்கை செய்கிறீர்கள், பிசாசின் தூதர்களுக்கு முன்பாக ஒன்றை அறிக்கை செய்கிறீர்கள், மனுஷர்களுக்கு முன்பாக ஒன்றை அறிக்கை செய்கிறீர்கள். ஆம், இயேசுவோடு கூட நான் மரித்தேன், அடக்கம் பண்ணப்பட்டேன், உயிரோடு எழுப்பினேன், இயேசுவே என் ஆண்டவர் சொல்லி அவ்விதமாக பகிரங்கமாக அறிக்கை செய்வதுதான் ஞானஸ்நானம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இவ்விதமாக கிறிஸ்துவின் பாடுகள் மூலமாக பாவத்திலிருந்து நாம் என்ன செய்திருக்கிறோம், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறி இருக்கிறோம். கடைசியாக ஒரே ஒரு குறிப்பை சொல்லி முடிகிறேன். இந்த இயேசு வருவார், சிலுவையில் அடிக்கப்படுவார், தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி மக்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார் என்பதற்கு பழைய ஏற்பாட்டில் பல பட விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய பட விளக்கங்களை நம்ம பார்த்தோம். ஏதேன் தோட்டத்தில் அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி, அப்புறம் ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குக்காக பலியிடப்பட்ட ஒரு ஆட்டுக்கடா, அப்புறம் இஸ்ரவேலருடைய வீடுகளிலே பலியிடப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி, அப்புறம் பாவ நிவாரண நாளிலே பாருங்க பலியிடப்பட்ட அப்புறம் போக்காடாக விடப்பட்ட 2 வெள்ளாட்டுக்கடாக்கள். இதை குறித்து நாம் பார்த்தோம். இன்னைக்கு ஒரே ஒரு குறிப்பை மட்டும் பார்த்து முடிப்போம். வாசிக்கலாம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 14 2வது வசனத்திலிருந்து. குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பின் நாளில் அவனுக்கு அடுத்த பிரமாணம் என்னவென்றால், அவன் ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போய் குஷ்டரோகியின் குஷ்டவியாதி சொஸ்தமாயிற்று என்று கண்டால், சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதுரு கட்டைகளையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவன். பின்பு ஆசாரியன் அந்த குருவிகளில் ஒன்றை ஒரு மட்பாண்டத்தில் உள்ள ஊற்று நீர் மேல் கொல்ல சொல்லி, உயிருள்ள குருவியையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவைகளையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று நீரின் மேல் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலே தோய்த்து குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் 7 தரம் தெளித்து அவனை சுத்தம் பண்ணி உயிருள்ள குருவியை வெளியே விட்டுவிட கடவன். 9ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, அப்பொழுது சுத்தமாயிருப்பான். கவனிங்க, இங்க ஒரு குஷ்டரோகி சுகமடைவதை பற்றி கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த குஷ்டரோகம் பாருங்க ரொம்ப கொடிய ஒரு வியாதி. இது சுகமாக்கப்பட முடியாத ஒரு வியாதி. இன்னைக்கும் அந்த நாட்கள்லையும் சுகமாக்கப்பட முடியல. இன்னைக்கும் பாருங்க மருத்துவர்கள் ரொம்ப பிரயாசப்படுறாங்க. ஆனா இந்த குஷ்டரோகத்துக்கு நிரந்தரமான தீர்வு அவங்களால உண்டாக்க முடியல. மருத்துவர்களால இது சுகமாக்க முடியல, மருந்துனால இதை சுகமாக்க முடியல. ஆனா நான் சொல்லுறேன், மருத்துவர்களால சுகமாக்க முடியாம இருக்கலாம், மருந்துனால சுகமாக்க முடியாம இருக்கலாம், இயேசுவினால ஒரு நிமிஷத்துல சுகமாக்க முடியும். ஆண்டாண்டு காலமாக பிரயாசப்படுகிறாங்க, ஆனால் இந்த கொடிய வியாதி நீங்க மாட்டேங்குது, இந்த குஷ்டரோகம். ஆனால் கர்த்தர் பாருங்க ஒரு நிமிஷத்துல ஒரு நொடியில சுகமாக்குகிறார். அவர் தான் நம்முடைய தேவன். மனிதராலே கூடாதவைகள் தேவனாலே கூடும். இந்த காலை வேளையிலே சிலர் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, என் பிரச்சனை அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, யாராலையும் தீர்த்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. பிசாசு என்ன சொல்றான், இது கர்த்தரால கூட தீர்த்து வைக்க முடியாத ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அவன் போய் சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா நான் சொல்லுகிறேன், மனிதராலே கூடாதவைகள் தேவனாலே கூடும். கர்த்தர் தீர்த்து வைப்பார், கண்டிப்பா கர்த்தர் தீர்த்து வைப்பார். பாருங்க, இயேசு மலை பிரசங்கம் பண்ணிட்டு வர்றாரு. வரும்போது பாருங்க ஒரு குஷ்டரோகி அவருக்கு எதிர்கொண்டு வர்றான், முழங்கால் படியிடுகிறான். ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். என்ன சொல்றான்னா, எத்தனையோ பேர்கிட்ட போயிருக்கிறேன், யாராலையும் என்னை சுகமாக்க முடியல, ஆனால் உம்மால சுகமாக்க முடியும். ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். பாருங்க, கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக சொல்றாரு. பைபிள்ல போட்டிருக்கு உடனே. எல்லாரும் சொல்லுங்க உடனே.
10 வருஷம் கழிச்சு இல்ல, உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு என்ன செய்து நீங்க விட்டது. நான் சொல்கிறேன், உங்க பிரச்சனையும் அப்படிதான். விசுவாசிப்பீர்களானால் உடனே நீங்கும். அது கர்த்தருக்கு வல்லமை இருக்குதா இல்லையான்றது கேள்வி கிடையாது. நீங்க விசுவாசிக்கிறீங்களா இல்லையான்றதான் கேள்வி. நீங்க விசுவாசிக்க கூடுமானால் அருமையானவர்களே, அற்புதம் உடனே நடக்கும். ஏன்னா மார்த்தாள்கிட்ட இயேசு சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். லாசர் செத்து போயிட்டான், 4 நாள் ஆயிடுச்சு, நாரி கிடக்குறான். கர்த்தர் வர்றாரு, சொல்றாரு கல்லை எடுத்து போடுங்கன்னு சொல்றாரு. சொந்த சகோதரி சொல்லுகிறா, ஆண்டவரே நாருமே 4 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. கர்த்தர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். 4 நாள் ஆச்சோ 40 நாள் ஆச்சு, அதுக்கு அது பெரிய பிரச்சனை கிடையாது எனக்கு. நீ விசுவாசிக்கிறாயா? பாருங்க, விசுவாசித்தார்கள், கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு சொன்னாரு, லாசருவே வெளியே வானாரு. செத்து நாரி போனவன் 1 நிமிஷத்துல வெளியே வந்துட்டான். அல்லேலூயா. நான் சொல்லுறேன், கிடைக்காத அந்த வேலை கண்டிப்பா கிடைக்கும், நடக்காத அந்த திருமணம் கண்டிப்பா நடக்கும், பிறக்காத அந்த பிள்ளை கண்டிப்பா பிறக்கும், தீராத அந்த கடன் பிரச்சனை கண்டிப்பா தீரும். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். கர்த்தர் ஒரு நொடியில பிரச்சனையை மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். கவனிங்க, அந்த குஷ்டரோகம் பாவத்துக்கு அடையாளமா இருக்கிறது. எப்படி குஷ்டரோகத்தை மனுஷனால நீக்க முடியாதோ, அதே போல பாவத்தை எந்த மனுஷனாலையும் நீக்க முடியாது. இப்போ குஷ்டரோகியா இருக்கிறவன பாருங்க, ஆசாரியனிடத்தில் கொண்டு வர சொல்றாங்க. ஆசாரியன் சொல்றாரு, 2 சுத்தமான குருவிகளை கொண்டு வாங்கன்றாரு. தேவனுடைய நியமனத்தை பாருங்க, 2 சுத்தமான குருவிகளை கொண்டு வாங்க, ஒரு குருவியை கொல்லுங்க, கொன்று அதனுடைய ரத்தத்தை ஒரு பானையில் இருக்கிற தண்ணியில் வடிய விடுங்க. அப்புறம் அந்த ரத்தத்தை எடுத்து குஷ்டரோகி மேல 7 வாட்டி தெளிங்க. கவனிங்க, 7 வாட்டி தெளிக்கிறது என்பது பூரணத்துக்கு அடையாளமா இருக்கிறது. பூரணமாய் அவன் ரத்தத்தினாலே கழுவப்படுகிறான், பூரணமாய் ரத்தத்தினாலே அவன் என்ன செய்கிறான், மூடப்படுகிறான். கவனிங்க, 7 வாட்டி அவன் மேல தெளிச்ச பிறகு அப்புறம் உயிருள்ள குருவிய அந்த ரத்தத்தில் முக்கி பறக்க விடணும்னு சொல்றாரு. கவனிங்க, கொல்லப்பட்ட குருவி சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவுக்கு அடையாளமா இருக்கிறது. அந்த பானையிலே சிந்தப்பட்ட அந்த ரத்தம் சிலுவையிலே சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிறது. அந்த ரத்தத்தை எடுத்து குஷ்டரோகி மேல 7 வாட்டி பூசுறாங்க, பூரணமாய் பூசுறாங்க. அதே போல பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு விசுவாசியின் மேல அருமையானவர்கள் இயேசுவின் ரத்தத்தை எடுத்து பூரணமாய் பூசுகிறார். முழுசும் பூசி அருமையான எல்லா பாவ கரைகளை என்ன செய்கிறார், அகற்றுகிறார். அப்புறம் பாருங்க, அந்த குருவிய, உயிருள்ள குருவிய உள்ள முக்கி அதை பறக்க விடுறாங்க. அது உயிர் தெழுந்த இயேசுவுக்கு அடையாளமா இருக்கிறது. இயேசு மரித்தார், ரத்தம் சிந்தினார், உயிரோடு எழுந்தார். அப்படி அந்த குருவி மரித்து அந்த பறக்க விடப்பட்ட மாத்திரத்தில் அவன் குஷ்டரோகத்திலிருந்து சுத்தமானது போல இயேசுனுடைய பாடு மரணம், அவர் சிந்தின ரத்தம், அவருடைய உயிர்த்தெழுதல் நம்மை பாவத்திலிருந்து பரிபூர்ணமாய் விடுதலை ஆக்கி இருக்கிறது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரே ஒரு குறிப்பு மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம லேசா சொல்லிடுறோம், இயேசு மரித்தாருங்க, அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரிழந்தாரு, அதனால நான் பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டேன்னு நம்ம லேசா சொல்லிடுறோம். தேவகுமாரன் மரிக்கிறது சாதாரண விஷயமா? யோசித்து பாருங்க. மரிக்கிறது என்பது ஏசாயா சொல்லுகிறான், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், நியாயம் தீர்க்கப்பட்டார், வாதிக்கப்பட்டார். அருமையானவர்கள், எல்லா ரீதியிலும் இயேசு நம்முடைய தண்டனைகளை ஏற்றுக்கொண்டு பாருங்க தண்டிக்கப்பட்டார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பைபிள்ல இயேசு சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது எழுதப்பட்டிருக்கிறது, மதியானம் 12 மணியிலிருந்து 3 மணி முடிய பெரிய அந்தகாரம், பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்க, நடுப்பகல் நடுராத்திரியா மாறிடுச்சு இயேசு சிலுவையில் தொங்கும்போது. ஒரு வேத வல்லுநர் சொல்கிறாரு, அந்த 3 மணி நேரம் என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு தெரியுமா? அருமையானவர்களே, அதுக்கு முன்பதாக மனிதர்கள் அவரை சிலுவையில் அடிச்சாங்க. ஆனால் அந்த அந்தகாரத்தில், அந்த இருட்டான அந்த நேரத்தில், மனிதருடைய கண்கள் யாரும் பார்க்காத ரீதியிலே தேவன் அருமையானவர்களே மனிதருடைய பாவத்திற்காக இயேசுவை தண்டித்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அடி மேல அடி இயேசுவின் மேல விழுந்தது.
தேவனுடைய கோபம் இயேசுவின் மேலே கொட்டப்பட்டது. இயேசு அடிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு நியாயம் தீர்க்கப்பட்டார் தேவனாலே. அருமையானவர்களே, அந்த அந்த இருட்டு நேரத்தில் மனிதர்கள் பார்க்காத ரீதியிலே தேவாதி தேவன் இயேசுவை தண்டித்தார். எல்லா தண்டனைகளையும் இயேசு ஏற்றுக்கொண்டு 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 கடைசியில எல்லா தண்டனையும் வாங்கி முடிஞ்ச பிறகு சொன்னார், முடிந்தது. மனுஷருடைய பாவத்திற்காக கொடுக்கப்பட வேண்டிய கிரயத்தை நான் கொடுத்து தீர்த்து விட்டேன். இனிமே யாருமே பாவத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் பாவத்திலிருந்து விடுதலை என்று கர்த்தர் அறிவித்து விட்டார். இன்னைக்கு விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் அந்த பாவத்திலிருந்து விடுதலையை எடுத்துக்கொள்கிறார்கள். பரிபூர்ண வாழ்வு நமக்கு உண்டாயிருக்கிறது. இன்னைக்கு நாம நியாயம் தீர்க்கப்படுகிறது இல்லை. நான் சொல்லுகிறேன், நம்ம மேல கர்த்தர் கிருபையையும் இரக்கத்தையும் ஊற்றுகிறார். நமக்கு மகிமையின் மேல் மகிமை, வாழ்வின் மேல் வாழ்வு, ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், இவைகளை இயேசு சிலுவை நமக்கு கொண்டு வருகிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், இயேசு அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக என்னை பாவத்திலிருந்து பரிபூர்ணமாய் விடுதலையாக்கி இருக்கிறார். இன்றைக்கு தேவனுடைய இரக்கமும் கிருபையும் காருண்யமும் என் மேலே கொட்டப்படுகிறது. நாளுக்கு நாள் என்னுடைய வாழ்க்கையிலே மகிமை பெறுகிறது. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்திட்டதே கிறிஸ்தேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்திட்டதே கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். எங்கள் முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோட், பழங்கானத்தம் பஸ் ஸ்டாண்ட் வழி, மதுரை, தென்னிந்தியா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.